நண்பர்களே, சினிமா கதைப்பும் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனல்ல புதிய நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு புதிய நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துகிறோம். அதாவது ரீமேக்ஸ். ஸோ இது பல்வேறு படங்களில் தமிழில் ரீமேக்காக வந்த திரைப்படங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல் விஷயம் ரீமேக்ஸ் பற்றி நம்ம தெளிவுபடுத்திடுவோம். ஸோ ரீமேக்ஸ் அப்படிங்கிறது அதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன்ல இருந்தும் வந்திருக்கலாம், இல்லைனா அஃபிஷியலாகவும் அந்த படங்களை காப்பிரைட்ஸ் வாங்கி பண்ணியிருக்கலாம். இதில் என்ன முக்கியமாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ என்ன ஒரு படமாக இருந்தாலும் அந்த ரீமேக் ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு ஹாலிவுட் படமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆங்கில படத்தை ரீமேக் பண்ணுறாங்கன்னா, ஸோ அதை எப்படி தமிழுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதை அடாப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஸ்க்ரீன் பிளேலையும் இருக்கட்டும், அந்த கதை களத்துலையும் எப்படி மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யம் கூட்டம். ஸோ அப்படி பார்த்த படங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி ஒரு திரைப்படத்தை, வெற்றி பெற்ற ஒரு திரைப்படத்தை பற்றி இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிற திரைப்படம் நியூ அப்படின்னு ஒரு படம் தமிழில் வந்தது. ஸோ இது எஸ்.ஜே. சூர்யாவும் சிம்ரனும் நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படம் ஸோ இது எந்த மூவிலேருந்து இன்ஸ்பயர் ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது ஹாலிவுட்டில் டாம் ஹேங்க்ஸ் நடித்த பிக் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துலேருந்து தான் வந்தது. ஸோ இது எஸ்.ஜே. சூர்யாவே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, நியூ படம் இந்த மாதிரி இந்த படத்துலேருந்து எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சு அப்படின்னு. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு முதல்ல நம்ம பார்ப்போம். ஸோ டாம் ஹேங்க்ஸ் கேரக்டர் ஒரு சின்ன பையனாக இருப்பார். ஸோ அவர் ஒரு கார்னிவல் ரைடு போகணுன்னு ஆசைப்படுவார், ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக. பட் அங்கே அவர் சின்ன பையனாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால் மனம் முடிஞ்சு அவர் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வேயிங் மிஷின் ஒன்று இருக்கும். ஸோ அந்த எடை பார்க்கக்கூடிய அந்த மிஷினில் அவர் ஒரு காயின் போட்டு வெயிட் பார்ப்பாரு. ஸோ அவர் தன்னோட விஷ் என்ன அப்படிங்கிறத அதில் விஷ் சொல்லுவோம் இல்லையா, நம்ம காயின்லாம் நம்ம போடும்போது சின்ன வயசில் பார்த்துருப்போம். ஸோ அது அவனோட விஷ் கிராண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கும். ஸோ அதன் மூலமாக என்ன ஆகும், அவர் பெருசாகிடுவார். அவருக்கு சின்னதாக இருக்கான்றது அவருக்கு பிடிக்காது, பெருசாகணும் அப்படிங்கிறது. ஸோ அதன் மூலமாக அவர் பெருசாகிடுவார். ஸோ பெருசாகிறது மூலமாக ஸோ அவர் எப்படி ட்ராவல் பண்ணுறாரு, ஸோ இதை வச்சு அவர் ஒரு ஜாப் ஒரு கிடைக்கும், கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாமே அவர் அவங்களுக்குலாம் தெரியாமல் இது பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ ஒரு ஜாப் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு டாய் ஸ்டோரில், ஸோ இவர் ஒரு சின்ன பையன், ஒரு 13 year old பையன் அப்படிங்கிறதுனால ஒரு டாய் ஸ்டோரில் தன்னோட மனசளவில் குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும்ன்றது இவருக்கு தெரியும் சைக்காலஜிக்கலாக. ஸோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணுவார். பட் அதே மாதிரி அவர் பெருசாகிறதுனால ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு ஃபன் ஃபீல்டாக ஒரு ஃபேண்டசியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா அப்படியே நியூ படத்துலையும் நம்ம ஒரு ரீமேக் பண்ணியிருப்பார் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள். ஸோ இதில் என்ன அப்படின்னா, இதே மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் அந்த பையன் என்ன பண்ணுவான்னா, வீட்டில் திட்டாங்கன்னு சொல்லிட்டு விரக்தியில் போவான். ஸோ அப்போ ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவார்னா, ஓகே உன்னை நான் பெருசாக்குறேன்னு சொல்லிட்டு அவருக்கு அவர் ஒரு கண்டுபிடிச்சிருந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க ஒரு ஊசியை போடுவார். ஸோ இதன் மூலமாக இந்த கேரக்டரும் பார்த்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா கேரக்டர் ஒரு பெரிய ஆளாக மாறிடுவார். ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்ன ஏற்படும்னா, அவர் நைட் டைமில் மட்டும்தான் பெரிய ஆளாக இருப்பார். பகல் டைமில் திரும்பவும் ஒரு 8 வயசு சிறுவனாக மாறிடுவார். ஸோ இது தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ இதன் மூலமாக அவர் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு ஒரு ஜாபும் கிடைக்கும் ஒரு கம்பெனியில். அவர் ஒரு டாய் ஸ்டோரில் அவரும் ஒர்க் பண்ணுவார். ஸோ அங்கே ஒரு குழந்தைகளுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறது அவர் இனோவேட்டிவாக அதை சொல்வார். அதே மாதிரி அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் கிடைக்கும். ஸோ இப்படி தான் கதைகள் போகும். ஸோ இந்த ரெண்டு கதைகளுக்கும் என்ன மேஜரான வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது இந்த அடாப்டேஷன் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நியூ படத்தில் ஸோ நம்மளுடைய ஊருக்கு கல்ச்சருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத எஸ்.ஜே. சூர்யா ரொம்ப கரெக்டாக பண்ணியிருப்பார். அதாவது அம்மா சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒய்ஃப் சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பண்ணதுனால, ஸோ இந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணதுனால இந்த படம் இங்கேயும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அன்றைக்கி பெண்கள் பெருமளவில் இந்த படத்தை பார்த்தாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, எங்கேயோ ஒரு இங்கிலீஷ் படம் ஏதோ ஒரு ஊரில் நடந்த ஒரு கதையை வச்சு, பட் அதே படம் இங்கேயும் வெற்றி பெறுது அப்படிங்கிறது தான் ஒரு ஆச்சரியமான விஷயம். அதே மாதிரியான ஒரு திரைக்கதை. ஸோ அது என்ன அப்படின்னா, எல்லாமே ஹியூமன் எமோஷன்ஸ் தான். ஒரு சின்ன பையன் இருக்கான்னா இங்கேயும் சின்ன பசங்க இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் சின்ன பசங்க இருப்பாங்க.
அதே மாதிரி அவனுக்கும் வந்து ஒரு எமோஷனல் சேஞ்ச் வந்து அதுவும் ஒரு காமெடியாக வந்து இருக்கும். அவன் திடீர்னு பெரியவன் அப்படின்னும் போது அது ஒரு அம்யூஸ்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ அதே மாதிரியான விஷயங்கள். ஸோ அவனுக்கு லவ் வந்தால் எப்படி இருக்கணும் போது அதையும் இங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், அம்மா சென்டிமெண்ட்டு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், ஃபேமிலி சென்டிமெண்ட், ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சலான தீம்ஸாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இங்கேயும் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இதுதான் வந்து இன்னைய நிகழ்ச்சியில் நம்ம வந்து முதல் பார்த்த ரீமேக். ஸோ ஒரு படம் வந்து ரீமேக் எப்படி பண்ணாங்க, இல்லை அஃபிஷியலாக வாங்கினாங்களா, இல்லைனா வந்து அதுலேருந்து எடுத்தாங்களா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளலாம் நான் போக விரும்பலை. ஸோ ஒரு விஷயம் இன்னொரு இடத்துலையும் நடக்குது, அது வந்து எப்படி வந்து ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகுது, இந்த விஷயம் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகுதுன்ற ஒரு ஆங்கிளில் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நான் வந்து இதை வந்து பார்க்க விரும்புகிறேன், அணுக விரும்புகிறேன். ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் ரீமேக் திரைப்படங்களை பற்றி பார்ப்போம். ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சினிமா கதைப்போம். நன்றி.